A current of 2.5 milliampere flow through the conductor having resistance 2 ohm. The potential difference across the end of the conductor அப்படின்னு சொல்றாங்களே, ஒன்றும் கிடையாது. அவன் கேட்ட கேள்வி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடு, அதாவது வோல்டேஜுக்கு 100 பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடு. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா வந்து அப்படி பார்த்தா ஒரு 5-6 ஃபார்முலா தான் இருக்கும். அதுக்குள்ளதான் கேட்பாங்க. ஓம்ஸ் ஃபார்முலா என்ன? V ஈக்குவல் டு IR அப்படின்னு லேர்ன் பண்ணியிருப்போம். அவன் கேட்கறது V தான், வோல்டேஜ் தான் கேட்டிருக்கான். அவன் என்ன கொடுத்துட்டான்? கரண்ட் கொடுத்துட்டான். கரண்ட் I ஈக்குவல் டு 2.5 மில்லி ஆம்பியர். மில்லினா என்ன? 10⁻³ சொல்லுவோம். சரி, இது இருக்கட்டும். அடுத்து பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டான் 2 ஓம். அப்ப என்ன? R வந்து 2 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப டைரக்டா போட வேண்டியதான். I வந்து 2.5 இன்ட்டு வந்து R வந்து 2. ஸோ 2.5 இன்ட்டு 2 போட்டோன்னா 5 வரும். அப்போ 5 மில்லி ஆம்பியர். ஏன் மில்லினா இங்க 2.5ல மில்லி இருந்துச்சு, அதனால இந்த இடத்துல மில்லி இருக்கும். அதனால டைரக்டா என்ன? 5 மில்லி ஆம்பியர். சரி, ஆம்பியர் கிடையாது, 5 மில்லி வோல்ட். ஏன்னா வோல்டேஜ் எதுல சொல்லுவோம்னா வோல்ட்ல சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 5 மில்லி வோல்ட் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. பேசிக்ஸ். பட் இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து டஃபா தெரியும். இப்ப சில பேருக்கு டவுட் எல்லாம், சரி இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து எங்க இருந்தாலும் இந்த குரூப் டில கேள்வியா கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான சோர்ஸ் இங்க பாருங்களேன். நான் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் கம்ப்ளீட் பிசிக்ஸ் உங்களுக்கு எடுக்கும் போது இந்த செகண்ட் கொஸ்டினை பாருங்களேன். சேம் கொஸ்டின் தான், அதே கொஸ்டின் தான் என்னன்னா குரூப் டில கேட்டு வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான நான் சோர்ஸா எதை எடுத்தேன்னா NCERT தான் எடுத்திருந்தேன். அதாவது ஸ்கூல் புக் இருக்குல்ல, NCERT ஸ்கூல் புக்கை தான் நான் பேஸா வச்சுதான் இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலன்னா ஸ்கூல் புக்ல இருந்துதான் வந்துன்னா கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இது நம்ம கோர்ஸை நீங்க பார்க்கலாம். ரியல்ஸ் வந்துடுன்னா நீங்க ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணீங்க. நான் ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னா அதையே என்ன பண்ணிட்டுனா பார்த்துட்டு வாங்க. அதுல இருக்க கொஸ்டின் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க. டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற டைமை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி.